2026 சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் எத்தனை வேட்பாளர்கள் நிற்கிறாங்க தெரியுமா? 7599 பேர். போன ஆண்டோட இந்த ஆண்டுக்கு 3998 பேர் வேட்பாளர்கள் அதிகரிச்சிருக்காங்க. டே 5 ஆஃப் ஜிகே நாலேஜ். உங்களுக்கு இந்த மாதிரி ஜிகே நாலேஜ் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிடுங்க. 7599 பேர் இந்த வருஷம் எலெக்ஷனில் நின்னாலும், ஆனால் எலெக்ஷன் கமிஷன் அதில் 4628 பேர் மட்டும்தான் இந்த வேட்புமனுவில் நிற்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருமே நிராகரிச்சுட்டாங்க. காரணம் அவங்க பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்னால தான். பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. நம்ம கரெக்டா எழுதி கொடுத்தா எம்எல்ஏ கேண்டீனேட்டா என்ன சொல்ல போறாரு? தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். இது போக இந்த எலெக்ஷனில் கரூரில் மட்டும் 85 பேர் வேட்புமனு கொடுத்துருக்காங்க. ஸோ 85 பேர் கரூரில் வேட்புமனு கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துல அதிக வேட்பாளர்கள் நிற்கிற தொகுதி கரூர் தான். அதுக்கடுத்து ரெண்டாவது பெரம்பலூரில் 47 பேர். அதுக்கடுத்து கொளத்தூரில் 41 பேர். கொளத்தூர் எம்எல்ஏ யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருக்கலே கம்மியான வேட்பாளர்கள் எங்கே நிற்கிறாங்கன்னா அம்பாள் சமுத்திரத்தில் தான் நிற்கிறாங்க. 5 பேர் தான் நிற்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கம்மிங்க.